அவர்களோடு சேர்ந்து அதை தடுப்பது மாத்திரமல்லாமல் அந்த பழக்கம் எங்களிடத்தில் இருந்தால் நாங்களும் விட்டுவிட வேண்டும். அன்புக்குரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அதே போன்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியான ஒரு தலைவர் தெரியுமா? ஒரு அருமையான மாற்று மத தலைவர்கள் எல்லாம், தற்காலத்தில் வாழக்கூடிய மாற்று மதத்தவர்கள் எல்லாம் இப்படி ஒரு தலைவரா என்று வியக்கக்கூடிய அளவுக்கு சொல்லால் மாத்திரமல்லாமல் செயலால் வாழ்ந்து காட்டிய ஒரு உத்தம தலைவர். நாமெல்லாம் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்கள் வீட்டில் எப்படி இருப்பார்கள், அவர்கள் வீட்டில் அவர்களுடைய நிலைப்பாடு என்னன்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. என்ன சொல்றாங்க தெரியுமா? வீட்டில் எங்களோடு இருப்பார்கள், எங்களுக்கு வேலை செய்து தருவார்கள், வீட்டு வேலைகளை தம் வீட்டார்களுக்காக வேலைகளை செய்து கொண்டிருப்பார்கள். பாங்குடைய நேரம் வந்துட்டா, அல்லாஹ்வினுடைய தொழுகையுடைய நேரம் வந்துட்டா, ஹய்யால ஸலா தொழுகைக்காக விரைந்து வாருங்கள், ஹய்யாலல் ஃபலாஹ் வெற்றிக்காக விரைந்து வாருங்கள் என்ற சத்தத்தை அவர்கள் கேட்டுவிட்டால் எங்களை விட்டு மறைந்து விடுவார்கள். எங்களை விட்டு அந்த சத்தத்தை நோக்கி அவர்கள் சென்று விடுவார்கள். பள்ளியை நோக்கி அல்லாஹ்வை தொழ வேண்டும் என்ற அந்த நோக்கத்திற்காக அவர்கள் சென்று விடுவார்கள். வாயினால் மாத்திரம் சொல்லாமல் பாங்கு சொன்னால் தொழ வேண்டும் என்பதை தன்னுடைய செயலால் அவர்கள் செய்து காட்டினார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்களே. இன்று எம்முடைய சமுதாயத்தை எடுத்து பாருங்கள். ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிறோமா இல்லையா? தொழணும், தொழுகையை கடைபிடிக்கணும், ஒரு நாளைக்கு 5 தரம் எங்கட காதில விழுவதா இல்லையா? அல்லாஹ்வினுடைய தொழுகைக்காக விரைந்து வாருங்கள், அல்லாஹ்வினுடைய வெற்றிக்காக நீங்கள் விரைந்து வாருங்கள். அல்லாஹ் தஆலா உங்களை படைத்த நோக்கமே அவனை வணங்க வேண்டும் என்பதுதான். அதற்காக உங்களுக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது, நீங்கள் தொழவாருங்கள் என்று சொல்ல சொல்ல இன்று உலக விடயங்களில் மூழ்கடிக்கப்பட்ட சமுதாயமாக நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் அல்லாஹ்வினுடைய அன்பு கிடைக்கக்கூடிய ஒரு நிலைமை எங்களுக்கு வருமா? மற்றவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, இன்று ஏகத்துவவாதிகளை எடுத்து பார்த்தால் அவர்களை கருத்தினால் வெல்லவே முடியாது. அவர்கள் மார்க்கத்தை அப்படி படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடத்து ஒரு மார்க்க விடயத்தை கேட்டு பாருங்க. தொலை வரக்கூடிய ஒரு பாமர மகன் கூட ஒரு விடயத்தை பற்றி அவ்வளவு அழகாக அறிந்து வைக்கின்றான் என்று மக்கள் மனதில் என்று நாங்கள் விதையப்பட்டிருக்கிறோம். ஆனால் அப்படி இருக்கக்கூடிய நாங்கள் இன்று செயல்படுத்தக்கூடிய விடயத்தில் பின்தங்கி போகின்றோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா எங்களை தண்டித்து விடுவான் என்ற ஒரு அச்ச உணர்வு எங்களிடத்தில் இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, தொழுகை விடயத்தில் மாத்திரம் இது கிடையாது. மார்க்க விடயம் எதுவாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு ஏவுவது மாத்திரம் எங்களுடைய வேலை கிடையாது. மற்றவர்களை பாவங்களிலிருந்து தடுத்து வைப்பது மாத்திரம் எங்களுடைய வேலை கிடையாது. அவர்களோடு சேர்ந்து அதை தடுப்பது மாத்திரமல்லாமல் அந்த பழக்கம் எங்களிடத்தில் இருந்தால் நாங்களும் விட்டுவிட வேண்டும். எங்களிடத்தில் அந்த நன்மையான காரியம் இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு ஏவுவது மாத்திரமல்லாமல் அவர்களோடு சேர்ந்து நாமும் அந்த பழக்கத்தை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை ஒவ்வொரு மனிதனும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று ஷுஐப் நபி அவர்கள் தன்னுடைய சமுதாயத்தில் ஒரு விஷயத்தை சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா இதை திருக்குர்ஆன்ல பேசி காட்டுகிறான். ஷுஐப் நபி என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, வமா உரீது அன் உஹாலிஃபகும் இலா மா அன்ஹாக்கும், உங்களிடத்தில் நான் ஒரு விடயத்தை சொல்லுகிறேன், உங்களிடத்தில் ஒரு விடயத்தை நான் சொல்லுகிறேன். அவர்களுடைய சமுதாயத்தோடு அவர்கள் பேசுகிறார்கள். உங்களுக்கு ஒரு விடயத்தை நான் சொல்லி தந்துவிட்டு அந்த விடயத்தில் இருந்து மாற்றமாக நான் நடப்பதற்கு விரும்பவில்லை. உங்களுக்கு என்ன விஷயத்தை சொல்றனோ அதே மாதிரி தான் நான் நடக்கணும். உங்களிடத்தில் ஒரு விடயத்தை சொல்லிவிட்டு அந்த விடயத்துக்கு மாற்றமாக நடப்பதை நான் விரும்பவில்லை என்று ஷுஐப் நபி தன்னுடைய சமுதாயத்தினம் பேசினதை அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் பதிவு செய்கிறான். அல்லாஹ்வின் மூலமாக அனுப்பப்பட்ட அல்லாஹ் தஆலா நபிமார்களாக தேர்ந்தெடுத்த அத்தனை தூதர்களும் என்ன செய்தார்கள்? அத்தனை நபிமார்களும் என்ன செய்தார்கள்? அல்லாஹ் தஆலா என்ன விடயங்களை மக்களுக்கு ஏவுமாறு சொன்னானோ அத்தனை விடயங்களை ஏவுவதில் மாத்திரம் ஆர்வம் காட்டாமல் தன்னுடைய செயல்களினால் அதை செயல்படுத்தி காட்டினார்கள். அந்த வகையில் நாம் என்ன செய்கிறோம்? எங்களுடைய தூதரவருடைய வரலாறை படிக்குகிறோம், சஹாபாக்களினுடைய வரலாறை படிக்குகிறோம், மார்க்கத்துக்கு அவர்கள் என்னவெல்லாம் செய்தார்கள் என்ற நிலைப்பாட்டை நாங்கள் தெரிந்து வைத்திருக்கிறோம்.
மற்றவர்களுக்கு நல்ல விடயங்களை ஏவிக்கொண்டிருக்கிறோம். ஒரு அனாச்சாரமான விடயம் நடந்தால் அந்த அனாச்சாரத்துக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் அவைகளோடு மாத்திரம் நாங்கள் நிறுத்தி கொள்ளாமல் தங்களிடத்தில் அப்படியான செயற்பாடுகள் இருந்தால் அதை நாங்களும் முற்றிலுமாக நிறுத்தி கொண்டு நல்ல விடயங்களை ஏவக்கூடிய நேரத்தில் அந்த நல்ல விடயங்களோடு பயணிக்கக்கூடிய ஒரு நிலைமை எங்களிடத்தில் உருவாக வேண்டும் என்பதுதான் இன்றைய ஜுமாவுடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது.